அது விசில் அடிச்சான் குஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது. தற்குறின்னு சொல்றாங்கல்ல, தற்குறி தற்குறி தற்குறி. விசில் சவுண்டு கொஞ்ச நேரம் தான் வரும், போயிடும். சூரியன் அப்படி கிடையாது. அவர் விசில் அவர் என்ன எந்த கொம்பனா வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது. சூரியன் எல்லாரும் எரிச்சு தள்ளிடும். அதனால விசில் அடிச்சான் குஞ்சம் எல்லாம் பொச்சுக்கி தள்ளிடும். சூரியன் வந்து எரிச்சிரும், விசில் எல்லாம் எரிச்சிரும். சூப்பர் செயல்படுறாரு. மகளிருக்காக நிறைய செய்யறாங்க, இன்னமும் செய்யணும். நாங்க இன்னமும் அவரை வரவேற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். விஜயை பத்தி நான் சொல்றேங்க, அவரெல்லாம் அரசியலுக்கு கிடையாதுங்க. ஏன்னா இந்த இவங்க பேச்சும் அது வந்து சினிமா டயலாக் மாதிரி பேசுறாங்க. சரியா, சினிமா டயலாக் அரசியலுக்கும் அவர் ஒத்து வர மாட்டார். அதாவது அரசியலை பத்தி அடிப்படை இது அவருக்கு தெரியாது. அதனால அவருக்கெல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லை, படத்துக்கு தான் லாய்க்கு. விஜய்க்கெல்லாம் அவ்வளோ அரசியல் பக்குவம் வருமா? அதெல்லாம் அவ்வளோ இது வராது. இவங்க இவ்வளவு தூரம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மீண்டும் வரணும்னு நாங்களாம் நினைக்கிறோம், வரவேற்கிறோம். அது சும்மா அதான் டைலாக், அதான் சினிமா டைலாக். பேச தெரியாது. டிவிக்கே திமுக இதுதான் தெரியும் அவருக்கு, வேற என்ன தெரியும்? அதே மாதிரி மேடையில் மட்டும் தான் பேசுவாரு. யாராவது ஒரு அட்வைஸ் பண்ண அப்ப பேச மாட்டாரு. எப்ப மேடை கிடைக்குதோ அப்பதான் பேசுவாரு. டைரக்டா பேசணுங்க, அதாங்க அரசியல். இவரு ஒண்ணுமே பேச மாட்டார், வாயை மூடிக்கிட்டே இருப்பாரு, அடுத்தபடி பேசுவாரு. சரியா, அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, கூடாது கூடாது. அவரு தாங்க தீய சக்தி. தீய சக்தி என்ன எல்லாத்துக்கும் செய்யறாங்க, அதான் தீய சக்தி. அவர் ஒண்ணுமே செய்யல, என்னதான் செய்யறாரு? அரசியலுக்கு வர முன்னாடி அவர் எல்லாத்தையும் மதிச்சுக்கணும். 41 பேர் செத்தாங்கல்ல, 42 பேர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாமே பார்த்தாங்களா? ஓடுனாருல, நின்னு இந்த உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்ல, ஏன் சொல்லல? ஏங்க சொல்லல? சொல்லலாம், நிக்கவே இல்லையே. ஓடுறிய பயந்துகிட்டு எதுக்கு ஓடுற? ஓடக்கூடாது. மக்கள் உசுறு அவ்வளோ என்ன அவ்வளோ இதா உனக்கு சாதாரணமா? இப்ப வந்து பேசினார்ல, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா? ஏன் பேசல? எதுக்குங்க பேசல அவரு? ஏங்க அவர் வந்து சினிமா டைலாக் தற்குறின்னு சொல்றாங்கல்ல, தற்குறி தற்குறி தற்குறி. என்னத்த நாங்க வந்து சூரியன் எரிச்சிரும், சூரியன் வந்து எரிச்சிரும், விசில் எல்லாம் எரிச்சிரும். ஓகேவா, பாத்துக்கோங்க. ஆமாங்க, ஏங்க நாங்க மகளிர் இருக்கிற வரைக்கும் திமுகவை ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க இருக்கிறோம். மகளிர் ஓட்டு ஏதோ படிச்ச பிள்ளைங்க, காலேஜ்ல போற பிள்ளைங்க அது சொல்றதுதான். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. முதல்ல அவர் நிக்கட்டு பாத்துக்கலாம். அவருக்கு என்ன தெரியுமா, சினிமால ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு போடுவாங்க. நாங்கெல்லாம் படிச்சவங்க ஓட்டு போட மாட்டாங்க. சரிங்களா, அவர் வந்து சினிமா பத்தி ரசிகர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஓட்டு போடுவாங்க. அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. 1000 ரூபாய் நாளை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க, இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, விதவை பெண்கள் உதவித்தொகை, அப்புறம் எவ்வளோ பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ கூட லேப்டாப் இஷ்யூ ஆயிருக்கு. இந்த ஆட்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக தான் இருக்குது இப்போ வரையும் மக்களுடைய பார்வையில். எதிர் ஆட்சியை 2026 கண்டிப்பாக திமுக வரத்துக்கு அதிக மெஜாரிட்டி இந்த தாட்டி திமுக தான். வேணா வேற யாருமே கிடையாது. வேணா டிவிக்கே சொல்லலாம், வருவருன்னு எதிர்கட்சியாக வந்தாலும் ஒருமை தருத்து கண்டிப்பாக ஆட்சி திமுக தான். இல்ல திமுக தான் இந்த தாட்டி தளபதி தான், தளபதி மட்டும்தான் இந்த தாட்டி வரப்போறாரு. 26ல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். வேணா அவங்களாம் கத்துக்குட்டி ஒன்றும் தெரியாது. இவங்க ஆல்ரெடி களத்தில் இருக்கிறவங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த அரசியல் அறிவு யாருக்கும் கிடையாது. திருப்பி 2026 கண்டிப்பா திமுக தான் வரும். அதுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் நாங்க ஃபுல் சப்போர்ட்டும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு முக்காவாசி ஓட்டு இல்ல, பெரும்பான்மையான ஓட்டும் எங்க தளபதியாருக்கு தான். அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அதுல ஏதாவது 1 2 3 பேர் யாராவது மாறி போவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. திமுகக்கு தான் இஸ்லாமியர்கள் ஓட்டு. எங்க வேணாலும் குறிச்சு வச்சுக்கோங்க, தஞ்சை மாவட்டம் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே சரி இஸ்லாமியர்கள் ஓட்டு நிச்சயமா தளபதியார் தான். 2026 சட்டமன்ற தொகுதியில கண்டிப்பா நம்ம தளபதியார் தான் ஜெயிச்சு வருவாரு. நாடு இல்ல, 2 நாடு இல்ல, உலக மக்களும் இங்கதான் வந்து நிக்கிறாங்க. அப்போ எங்க எல்லாரோட ஓட்டு எங்க போகும்? அங்கதான் போகும். திமுக சரி, அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ பசங்களாம் அந்த படத்தை பார்த்து ஒரு ஆர்வ கோளாறுல நாங்க இவருக்கு போடுவோம் அவருக்கு போடுவோம் இருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா தெரியும் திமுக தாண்டு. கூட்டம் நடந்துச்சு, கரூர்ல தானே கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர், அவங்கள பாக்குறதுக்காக மக்கள் வந்தாங்க. செலிபிரிட்டிங்கிற ஒரு தாட்ல தான் மக்கள் வராங்க பாக்குறாங்களே தவிர்த்து இந்த களத்துல வந்து தளபதியார் கொடுத்த தமிழ்நாடு மக்களுக்குன்னு நிறைய செஞ்சிருக்காருன்னா அவர் நம்ம தமிழ்நாட்டு தஞ்சை திருவாரூர் மாவட்டம் மண்ணை சேர்ந்தவர். நம்ம மக்களுக்கு அவர் ஏதோ நம்ம அகைன்ஸ்டா செய்ய மாட்டாரு. கண்டிப்பா 2026ல தளபதியார் மட்டும்தான் வருவாரு. எங்க தஞ்சை மாவட்டம் இல்ல, மொத்த தமிழ்நாடுவே நம்ம தளபதியார் சைடு தான். அதெல்லாம் சும்மா ஊதி தூக்கி சவுண்ட் வராரு, காதுல வாங்கிட்டு சவுண்ட விட்டுற வேண்டியதுதான். இந்த காதுல வாங்கி அந்த காதுல சவுண்ட், விசில் சவுண்ட் கொஞ்ச நேரம் தான்
வரும் போயிடும். சூரியன் அப்படி கிடையாது, டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் ஒளி வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. அந்த ஒளி உதயசூரியனால தான் வரும். விசில் அப்படி கிடையாது, சவுண்ட் வரும் நின்றோம், சவுண்ட் வரும். விசில் அடிக்கிறதுக்கு ஆள் இருந்தாதான். எங்க சூரியன் அப்படி கிடையாது, விசில் ஆளே இல்லாமயே வருவாரு, போயிட்டே இருப்பாரு. அதான் நம்ம விசில் எல்லாம் சும்மா வேஸ்ட். சவுண்டு பார்ட்டிங்க, அவ்வளவுதான். சூரியன்லாம் அப்படிதான், உதயசூரியன் தான். எங்க மொத்த பெரும்பான்மையா நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றதே உதயசூரியனுக்கு தான். கண்டிப்பா ஸ்டாலின் தான் வரப்போறார் 2026ல. எங்களுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இடஒதுக்கீடு 5 எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இன்னும் எங்களுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு எல்லா உதவியும் அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ 1000 ரூபா பணம் எல்லாம் வாங்குறாங்க. படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேறு எந்த கட்சியும் உள்ளே நுழைய முடியாது. நாங்கள் ஆணித்தனமாக நம்ம கலைஞர் ஐயாவுக்கு தான், ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம். அதனால் பஸ் வசதி பண்ணியிருக்காங்க, எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இவங்களை மறக்க முடியாது. ஓட்டு இவங்களுக்கு தான், வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது, வர முடியாது. அடுத்து ஸ்டாலின் தான் வருவாப்ல. விஜய்லாம் வர முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நடிகர், அவங்களுக்கு கட்சியை பற்றி ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, எந்த அனுபவம் கிடையாது. இப்போ தான் நுழையிறாங்க. ஆக அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் அது சரி இருக்காது. மக்கள் நான் தான் முதலமைச்சர் சொல்ல தான் முடியும், உள்ளே வர முடியாது. மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. விசில் சின்னம்லாம் சும்மா, அதெல்லாம் பேச்சுக்கு தான். விசில் சின்னம் உள்ள நுழைய முடியாது. அது விசில் அடித்தான் குஞ்சி, ஒன்றும் செய்ய முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. விஜயெல்லாம் வர முடியாது. ஏன்னா அனுபவம் பத்தாது. அவர் ஒரு நடிகருங்கிறதுனால நடிகரை பார்க்க தான் கூட்டம் வரும். அவருக்கு மக்களால் ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியாது. விசில் அடித்தான் குஞ்சி, அப்படி தான் இருக்காங்க. அதனால் அது அவங்க, அதாவது ஓட்டு இல்லாத நபர்கள் நிறையா இருக்காங்க. ஓட்டு உள்ள ஸ்ட்ரென்த்து நம்ம தான் இருக்கோம். அதனால் ஸ்டாலின் ஐயா தான் வருவாப்புல. அடுத்தடுத்து நாங்கள் விட மாட்டோம். திமுக யாராலையும் அழிக்க முடியாது, யாரும் உள்ளே வர முடியாது. அப்படி யாரும் பிறக்கலன்னோம், திமுகவை அழிக்க முடியாது. இது வந்து பெரியார் கூட்ட ஒரு வாக்குறுதி. அதாவது இப்போ மக்கள்லாம் இருக்கிறாங்க, விசில்னு வராங்களா, அவங்கெல்லாம் ஒரு வெங்காயம் போல், அவங்கெல்லாம் வெங்காயம் தான். நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து ஆட்சி பிடிக்கிறது ஸ்டாலின் தான். விசிலை வச்சு அழிக்க முடியாது. நம்ம விசிலை வச்சு அவங்க அழிச்சாங்கன்னா நம்ம சூரியனை வச்சு அவங்க எரிச்சு தள்ளிடுவோம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் இருக்கோம். முடியாது, விசிலை ஒன்றும் செய்ய முடியாது. விசில் வர முடியாது. விசில் எங்கே விசில் பஸ்ஸில் கூட தான் விசில் கொடுத்துருக்காங்க. விசிலை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. விசில் வராது. சூரியன் தான். சூரியன் எல்லாரும் எரிச்சு தள்ளிடும். அதனால விசில் அடிச்சாங்க கொஞ்சம் எல்லாம் பொசுக்கி தள்ளிடும். தீய சக்தியில் அவங்களால இல்லை, நாங்கள் தான் தீய சக்தி அவங்க கிடையாது. நாங்கள் மகளிர் திரண்டோம்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. மகளிர் நாங்கள் திரண்டோம்னா நாங்கள் அவங்கள சுட்டுடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது எங்களை. அதனால் விசில் வராது. விசிலை பற்றி பேச தேவையே இல்லை. ஏன் நம்ம தான் முன்னிலையில் நிற்கிறோமா? ஏன் விசில் வருதுங்க? விசில் வேஸ்ட்டு, சும்மா வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அதாவது அவர் நடிகர் தான். அவர் அதாவது அரசியலை பற்றியோ மக்களை பற்றியோ வேறு ஒரு எதுவும் தெரியாது. சும்மா அவர் ஏதோ வந்து சொல்கிறாருங்கும் போது அதை நாங்கள் நம்ப முடியாது, யாராலையும் நம்ப முடியாது. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம கலைஞர் ஐயா. இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. விஜய் வேஸ்ட்டு, வராது. அவர் 40 உயிரை கொண்டுட்டு உள்ளே வர முடியுமா? விட்டுருவோமா? வர முடியாது. அந்த அளவுக்குன்னு அவருக்கு தெரியாதுங்க. கட்சியை பற்றி ஒன்றும் தெரியாது, மக்களை பற்றி என்ன தெரியும்? அவர் வந்து ஒரு நடிகர் வந்தால் கூட்டம் கூடுமா கூடாதா? இப்போ அஜித் வந்தாலும் தான் கூடும், அதுபோல் விஜய் வந்தாலும் கூடுது. கூட்டம்லாம் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவரால். தற்கூரி கூட்டம், அவங்கெல்லாம் தற்கூரி கூட்டம். வெறும் அதாவது சின்ன பசங்க தான். நாங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து வர்றோம். ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் வந்து கலந்துக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தது இந்த திராவிட மாடல் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. விஜய் வராரு, எப்படி பார்க்குறீங்க? விஜயெல்லாம் வந்தால் வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா உடனே சிஎம் ஆகணும்னா எப்படி வர முடியும்? வரவே முடியாது. ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சி. இது ஏன்னா பெண்களுக்காக உள்ளது. இது நிறைய திட்டங்கள் தலைவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டு அவர் எப்படி சிஎம் ஆக முடியும்? விசில் சின்னம் கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டுமே, யார் வேண்டாங்கிறா? மேலே ஒரே தடவை போயிட வேண்டியதுதான் விசில் சின்னம். எங்களுக்கு வந்து மகளிருக்கு கரெக்டான பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு. அவர் என்ன எந்த கொம்பனா வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது. எப்படி சொல்றேன்னா மகளிருக்குங்க, எல்லாமே மகளிர் தான். விடியல் பயணம் யாரு? எங்க மகளிருக்காக விட்டது தான். கால உணவு திட்டம் கொண்டு வந்தது யாரு? எங்க தலைவர் தான். இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி விசிலுக்கு போய் ஓட்டு போட முடியும்? எங்கள் தலைவருக்கு தான் ஓட்டும். 2026 எங்கள் தலைவர் தான் சிஎம். அவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், தெரியுதுங்களா? அவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நாங்கள் வந்து திமுக வந்து தீய சக்தி கிடையாது. நாங்கள் வந்து நல்லாட்சி, எங்கள் மகளிருக்காக இது நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு.